வணக்கம். பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்ல இருந்து ட்ரேட்ஸ்மேன் வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க. இந்த ரெக்ரூட்மெண்ட்ல 3500க்கும் அதிகமான காலி பணியிடங்கள் இருக்கு. இதுல பார்பர், ஸ்வீப்பர், குக், டெய்லர், கார்பெண்டர் இப்படின்னு நிறைய போஸ்ட்டுக்கு ஆள் எடுக்கிறாங்க. இந்த வேலைக்கு அப்ளை பண்றதுக்கு நீங்க 10th முடிச்சிருந்தாலே போதும். உங்களுடைய வயசு 25 வயசுக்குள்ள இருந்ததுன்னா இதுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். இந்த 25 வயசுல இருந்து ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுக்குறாங்க. அதனால இந்த எலிஜிபிலிட்டி இருந்ததுன்னா கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச தகுதியான நபர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த ரெக்ரூட்மெண்ட் பத்தின ஃபுல் டீடைலுமே நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும், எக்ஸாம் பேட்டர்ன், அதனால இந்த வீடியோவை பொறுமையா ஃபுல்லா பாருங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரை 18 to 25 வயசு ஜெனரல் கேட்டகரி. ஓபிசி கேண்டிடேட்ஸுக்கு 3 வருடம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க, 28 வயசு வரை இருக்கலாம். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸுக்கு 5 வருடம் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க, 30 வயசு வரை இருக்கலாம். மொத்த காலி பணியிடங்களை பொறுத்தவரை 3588 வேகன்சிஸ் இருக்கு. இதுல ஆண்கள் பெண்கள் 2 பேருமே அப்ளை பண்ணலாம். ஆண்களுக்கு 3406 வேகன்சியும் பெண்களுக்கு 182 வேகன்சியும் கொடுத்துருக்காங்க. இதுல போஸ்ட் வைஸா எவ்வளவு வேகன்சி இருக்கு அப்படின்னு இந்த வீடியோல நான் கடைசியில உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன். கல்வி தகுதியை பொறுத்தவரை ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு விதமான கல்வி தகுதி அங்க கேட்டிருக்காங்க. இப்போ டெக்னிக்கல் போஸ்ட் அப்படின்னு சொல்லி கார்பெண்டர், பிளம்பர், பெயிண்டர் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்ல ஏதாவது ஒன்று நீங்க அப்ளை பண்றீங்கன்னா உங்களுக்கு ஐடிஐ சர்டிபிகேட், நீங்க 10th முடிச்சு அதனுடைய ஐடிஐ சர்டிபிகேட் நீங்க வச்சிருக்கணும். அடுத்து ஸ்கில் பேஸ்டு போஸ்ட், இந்த காப்லர், டெய்லர், வாஷர்மேன், பார்பர் அண்ட் ஸ்வீப்பர் இது எல்லாமே ஸ்கில் பேஸ்டு போஸ்ட். இதுக்கு நீங்க அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா 10th முடிச்சிருந்தாலே போதும். 10th குவாலிஃபிகேஷன் வச்சு நீங்க அப்ளை பண்ணலாம். அந்தந்த ட்ரேட்ல ஜஸ்ட் உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும், அவ்வளவுதான். அடுத்து குக்கிங் ரிலேட்டடா உள்ள ட்ரேட்ஸ் போஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா குக், வாட்டர் கேரியர் அண்ட் வெயிட்டர். இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் 10th முடிச்சு அது கூட இந்த NSQF லெவல் 1 கோர்ஸ் நீங்க கம்ப்ளீட் பண்ணிக்கணும். இந்த சர்டிபிகேட் இருந்தால் தான் இதுக்கு நீங்க அப்ளை பண்ண முடியும். ஸோ NSQF சர்டிபிகேட் அப்படின்னா என்னன்னு நம்ம தனியாக ஒரு வீடியோ பண்றேன். இந்த ரெக்ரூட்மெண்ட்ல நீங்க ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ணணும். அப்ளிகேஷன் ஃபீஸ் 100 rupees போட்டிருக்காங்க. SC ST கேண்டிடேட்ஸ், பெண்கள், எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்களுக்கெல்லாம் அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது. அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னா ஜூலை 26, 2025 ஓப்பன் ஆகும். அந்த விண்டோல போயிட்டு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் ஆகஸ்ட் 25, 2025. செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்தவரை 3 ஃபேஸஸா எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஃபேஸ் 1ல பிசிக்கல் டெஸ்ட், பிஇடி, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், ட்ரேட் டெஸ்ட் இது எல்லாமே வந்துடும். அடுத்து ஃபேஸ் 2ல ரிட்டன் எக்ஸாம் வரும். ஃபேஸ் 3ல மெடிக்கல் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. இப்போ இதுல அவங்க கொடுத்துருக்க ஆர்டர் படி பிசிக்கல் ஃபர்ஸ்ட், ரிட்டன் எக்ஸாம், அதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இவங்க கொடுத்துருக்க ஆர்டர் படி தான் கண்டக்ட் பண்ணுவாங்களான்னு கேட்டீங்கன்னா அப்படி நடக்கிறதுக்கு போன வருஷம், இதுக்கு முந்தின வருஷம் அப்படிலாம் மாத்தி மாத்தி நடத்திருக்காங்க. அவங்களுக்கு எப்படி கன்வீனியன்ட்டா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ரிட்டன் எக்ஸாமையும் அடுத்து பிசிக்கல் எக்ஸாமையும் இல்ல ஃபர்ஸ்ட் பிசிக்கலையும் அதுக்கப்புறம் ரிட்டன் எக்ஸாமையும் வச்சுக்கிட்டுறாங்க. ஸோ அதனால அவங்க கொடுத்துருக்க ஆர்டர் படி தான் வரும் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்க வேண்டாம். எப்படினாலும் மாத்தி வரலாம். ஸோ 2 இதுக்குமே நீங்க ப்ரிப்பேர் ஆகி இருக்கிறது நல்லது. இந்த ஸ்டேஜஸ்ல ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸாம்னா அது ரிட்டன் எக்ஸாம் தான். இந்த ரிட்டன் எக்ஸாம்ல நீங்க எவ்வளவு மார்க் எடுக்கிறீங்களோ அதுதான் உங்களுடைய வேலையை தீர்மானிக்கக்கூடியது. ஏன்னா இந்த ரிட்டன் எக்ஸாம்ல நீங்க எடுக்கக்கூடிய மார்க் தான் ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வர வரும். அதனால ரிட்டன் எக்ஸாமை நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க. இப்போ எழுத்து தேர்வுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். மொத்தம் 100 கொஸ்டின் கேட்பாங்க. ஒவ்வொரு சப்ஜெக்ட், இப்போ 4 சப்ஜெக்ட் இங்க கொடுத்துருக்காங்களா, ஜிகேல இருந்து 25 கொஸ்டினும், எலிமெண்டரி மேத்தமெட்டிக்ஸ்ல இருந்து இதுல எல்லாமே 10th லெவல் வர உள்ளதான் கேட்பாங்க. நீங்க NCERT புக்ல உள்ள 6th to 10th உள்ள சப்ஜெக்ட் தான் ப்ரிப்பேர் பண்ணும். ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்ல இருந்து 25, இங்கிலீஷ் ஓகே, இது ஹிந்தி நம்ம எடுக்க மாட்டோம். ஸோ இங்கிலீஷ் சப்ஜெக்ட் 25 கொஸ்டினும். ஸோ மொத்தமா 100 மார்க். ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க் அவங்க கொடுப்பாங்க. மொத்தம் டோட்டல் டைம் 120 நிமிஷம், அதாவது 2 மணி நேரம் கொடுப்பாங்க. மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினா தான் இருக்கும். நெகட்டிவ் மார்க்கிங் இதுல உங்களுக்கு கிடையாது. அதனால எல்லா கொஸ்டினுமே நீங்க இதுல அட்டன் பண்ணலாம். எக்ஸாம் கொஸ்டினோட லாங்குவேஜ் 2 லாங்குவேஜ்ல மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. ஒன்னு இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி, தமிழ்ல இதுல வராது. அடுத்து பிசிக்கல் டெஸ்ட்டை பொறுத்தவரை ஆண்களுக்கு 5 கிலோமீட்டர் தூரமா ரன் பண்ண சொல்லுவாங்க. அதை 24 நிமிஷத்துக்குள்ள நம்ம முடிக்கணும். பெண்களுக்கு 1.6 கிலோமீட்டர் ரன்னிங் 8 minutes 30 secondsல முடிக்கணும். அடுத்து பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்னு வைப்பாங்க. உங்களுடைய ஹைட்டு, செஸ்ட் இதெல்லாமே மெஷர் பண்ணுவாங்க. ஜென்ரலா பாத்தீங்கன்னா 165 ஹைட்டுக்கு சென்டிமீட்டருக்கு நீங்க மேல இருந்தாலே இதுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். பெண்களுக்கு 155 சென்டிமீட்டர் ஹைட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து செஸ்ட் எக்ஸ்பான்ஷன் 75 சென்டிமீட்டர் நார்மலா உள்ள ரேஞ்சு, எக்ஸ்பேண்ட் ஆகும்போது 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பேண்ட் ஆகணும். அடுத்து இதுல ஸ்கில் டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணுவாங்க. எந்த ட்ரேடுக்கு நீங்க அப்ளை பண்றீங்களோ அந்த ட்ரேட்ல உள்ள நாலேஜ் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு அவங்க செக் பண்ணுவாங்க. அது ப்ராக்டிக்கலா நீங்க பண்ணி காமிக்கணும். இப்போ டெய்லர் அப்படின்னா அந்த துணியை தைக்கிறது, மெஷர்மெண்ட் எடுக்கிறது, ஸ்டிச்சிங், யூனிஃபார்ம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்களா, இந்த மாதிரி பண்ணணும். வாஷர்மேன்னா அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். பார்பர்னா அந்த டூல்ஸ் எல்லாமே ஹேண்டில் பண்ண தெரியணும், ஹேர் கட் பண்ண தெரியணும், ஷேவ் பண்ண தெரியணும். அடுத்து இதுல குக், வாட்டர் கேரியர் அண்ட் வெயிட்டர் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றீங்கன்னா உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் கிடையாது. பட் நீங்க NSFQ அந்த QF சர்டிபிகேட்டோட லெவல் 1 கோர்ஸை நீங்க முடிச்சிருக்கணும்.
அதே மாதிரி தான் கார்பெண்டர், பிளம்பர் இந்த வேலைக்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணும்போது அதுக்கான ஐடிஎஸ் சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இருக்கணும். அடுத்து ஃபைனலாக உங்களுக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். மெடிக்கல் எக்ஸாமினேஷனை பொறுத்தவரை ஸ்டாண்டர்டாக தான் இருக்கும். அதில் ரொம்ப முக்கியமானது விஷன், கண் செக் பண்ணுவாங்க. அடுத்து ரொம்ப முக்கியமாக நாக்னீஸ் இருக்கா, ஃப்ளாட் ஃபுட் இருக்கா, வெரிகோஸ் வெயின்ஸ் இருக்கா, இதெல்லாமே செக் பண்ணுவாங்க. இதுதான் ரொம்ப முக்கியமானது. ரொம்ப மற்ற இதெல்லாமே ரொம்ப டீப்பாக மெடிக்கலில் பார்க்க மாட்டாங்க. டிஃபென்ஸ் எக்ஸாம் சம்பந்தமாக அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த ஒரு அப்டேட் ரிசல்ட் வந்தாலும் சரி, ஒரு புதுசாக வேகன்சி வந்தாலும் சரி, இதில் உங்களுக்கு உடனுக்குடன் அதற்கான அப்டேட் வந்துடும். இந்த ரெக்ரூட்மெண்ட்டில் நிறைய போஸ்ட் கொடுத்துருக்காங்க. பட் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டதுக்கு இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த ரெக்ரூட்மெண்ட் டீடைல்ஸ் பிஎஸ்எஃப் ட்ரேட்ஸ்மேன் ரெக்ரூட்மெண்ட் டீடைல் அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. இந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் அப்படியே கீழே நீங்கள் வந்தீங்கன்னா இந்த வேகன்சி டீடைல்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருப்பேன். ஸோ ஒவ்வொரு வேகன்சியும் ஒவ்வொரு போஸ்ட்டுமே எவ்வளோ வேகன்சி இருக்குது. இப்போ மெயில் வேகன்சிஸ், மெயில் கேண்டிடேட்ஸ்க்கான வேகன்சி மொத்தம் 3406. அதில் குக்குக்கு அதிகமான வேகன்சி கொடுத்துருக்காங்க, 1462. அப்போ உங்கள்கிட்ட அந்த என்எஸ்கியூஎஃப் சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்க. இதில் பார்பர், ஸ்வீப்பர்லாம் அதிகமான வேகன்சிஸ் இருக்குது. இதுக்கு நீங்கள் ஜஸ்ட் 10th முடிச்சிருந்தாலே போதும், 652 வேகன்சிஸ் இருக்குது. அதே மாதிரி தான் பெண்களுக்கு மொத்தம் 182 வேகன்சி. இதில் இவங்களுக்கு வாட்டர் கேரியர் அண்ட் குக்கில் 82 வேகன்சி அண்ட் ஸ்வீப்பரில் 35 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்வீப்பர் எல்லாமே நீங்கள் 10th முடிச்சிருந்தாலே போதும். ஸோ இப்படி நிறைய டீட்டெயில்ஸ் இந்த ரெக்ரூட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயிலுமே இதில் நான் கொடுத்துருக்கேன். ஒரு வாட்டி நீங்கள் வாசி பார்த்துக்கோங்க. இந்த ரெக்ரூட்மெண்ட் சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு உங்களுக்கு எலிஜிபிள் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஒரு நல்ல ஜாப் தான். உங்களுக்கு தெரிஞ்ச எலிஜிபிளான கேண்டிடேட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலும் இந்த ரெக்ரூட்மெண்ட் சம்பந்தமான அடுத்தடுத்த அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வாழ்த்துக்கள்.